இன்றைக்கி காலிஃப்ளவர் 65 பார்த்துடலாங்க. அதுக்கு காலிஃப்ளவர் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அதே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேம் ரேஷியோவில் தாங்க இருக்கணும், 1:1 ரேஷியோவில். அந்த மாதிரி எப்போவுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதோடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்களுக்கு கலர் நல்லா வரணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு, இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கிளறி எடுத்தால் உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எல்லாமே ஈவனாக நம்மளுக்கு அதில் வரும். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி தெளித்து அதுக்கப்புறமேட்டு அதை பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிணைஞ்சிங்கன்னா தான் அது அளவு என்னான்னு சொல்லி தெரியும். ஒட்டுக்கா ஊற்றிட்டிங்கன்னா கொல கொலன்னு போயிடும். நல்லா தெளித்து இந்த மசாலா பூரா ஒட்டுற அளவுக்கு கிண்ணத்தில் இருக்க மசாலா எல்லாம் ஃபுல்லாக அதுலேயே ஒட்டி வர மாதிரி நல்லா அழுத்தி பிணைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசாலா ஒட்டி வரணும். ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி எல்லா மசாலாவும் ஒட்டி வர மாதிரி நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கணும். இப்போ அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சுக்கலாம். சட்டி காஞ்சிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்க்க தெரிலனா ஒரு சின்ன பீஸ் எடுத்து இந்த மாதிரி உள்ளார போட்டிங்கன்னா இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். இந்த அளவுக்கு வேகமாக பொரிஞ்சுதுன்னா உங்களுக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இதுக்கு மேலே எல்லா பிணைஞ்சி வச்சுருக்க எல்லாத்தையும் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் உதுத்து விட்டு போட்டிங்கனாலும் எப்படினாலும் ஒட்டிக்கோங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நல்லா வெந்து வரும்போது லைட்டாக கரண்டியை வச்சு நவுத்தி விட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு அது தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து விட்டுடலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமேட்டு கூட அதுவாகவே லைட்டாக நம்ம பிரித்து விட்டாவே இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். இந்த டைமில் பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் இதை சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். 100 கிராம் பச்சை பயிரை வானலியில் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க, ஒரு குக்கரில் சேர்த்தி. இந்த பச்சை பயிறு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைனா பயிறு கரிஞ்சி போயிடும். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்ததும் இப்போ பயிரை எடுத்து நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பயிறு மூழ்கிற அளவுக்கான தண்ணி ஊற்றிக்கலாம். அது கூடயே கொஞ்சமாக விளக்கெண்ணெய் விட்டுட்டு பயிறு வேகிறதுக்கான உப்பு சேர்த்துக்கலாம். பயிறு இந்த மாதிரி நல்லா மசிய விசில் விட்டுருக்கணுங்க. இப்போ ஒரு வானலியில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம்.
4 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் இதோடவே போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். 15 பல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதோடவே சேர்த்துக்கலாம். 2ஆக நறுக்கி வச்சா போதும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டு நல்லா மசிய வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்த பச்சை பயிரை இதோட சேர்த்துக்கலாம். பச்சை பயிருக்கு இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்த உடனே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கொதி விட்டு இறக்குனா பச்சை பயிறு தயார்.